பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து பிரதமர் மோடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பல்வேறு காலகட்டங்களில் கட்சியில் முக்கிய பங்காற்றியவர் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்வானி. தற்போது நமது இணைப்பில் மீண்டும் இணைந்திருக்கிறார் துக்ளக் ரமேஷ். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அத்வானியோடைய அந்த வரலாறு குறித்து, நீங்க தொடர்ந்து பேசலாம். திரு அத்வானி அவர்கள் மீது ஜெயின் டெய்ரி வழக்கில் குற்றச்சாட்டு வந்தபோது பதவி விலகி அந்த வழக்கில் இருந்து தான் நிரபராதி என்று வெளியே வந்த பிறகுதான் அவர் அந்த அரசியல் பணியை தொடர்ந்து துறவரம் போல் இருந்து பொறுப்பில் இருந்து விலகி கொண்டு அதன் பிறகு அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்த்தோம். ஆக இது பொது வாழ்க்கைக்கு ஒரு இருப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் படைத்தார். ஆனால் இன்றைக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தண்டனை அல்லது கடும் கண்டனங்களை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட சில பேர் அமைச்சராக நீடிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய அத்வானி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது பொருத்தமானது. இதன் மூலம் அந்த விருது பெருமை தேடிக் கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது தாமதம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் வாழ்கிற காலத்திலேயே அவருக்கு அந்த விருதை அளித்திருப்பது, பெருமை சேர்த்திருப்பது திரு மோடி அரசாங்கத்தை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அத்வானியை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய சாதனைனா நீங்க எந்த விஷயத்தை குறிப்பிடுவீங்க? இல்லை, அவர் ஊழலற்ற ஒரு நிர்வாகியாக, சிறந்த நிர்வாகி. அவர் அமைச்சரவையில் இருந்த போது சிறந்த நிர்வாகி ஆகியாக எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். அதை தவிர பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு இந்திய அளவில் வலிமையான கட்சியாக திகழ்கிறது என்றால் அதற்கு திரு அத்வானி அவர்களுடைய பங்கு, திரு வாஜ்பாய் அவர்களுடைய பங்கு மகத்தானது. அவர்களையெல்லாம் முன்னிறுத்தி அந்த கட்சி ஆதரவு பெற்றது என்றால் அவர்களுடைய பொது வாழ்க்கை முன்னுதாரணமான பொது வாழ்க்கை என்பதுதான் அந்த கட்சிக்கு வலிமை சேர்வதற்கு காரணம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.